Earthquake, Supplementary, Standard 10, Unit 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். க்ரீட்டிங்ஸ் ட்ராவலர்ஸ். இங்கே க்ரீட்டிங்ஸ் அப்படின்னா நம்ம பர்த்டேக்கு வெட்டிங் டேக்கெலாம் க்ரீட்டிங்ஸ் கொடுக்குற மாதிரிவா இல்லை. க்ரீட்டிங்ஸ் அப்படின்னா இப்போ யாரையாவது பார்த்து நம்ம வணக்கம், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் க்ரீட்டிங்ஸ். ஸோ அங்கே ட்ராவல்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறவங்க, பயணம் பண்ணுறவங்க, அவங்கள பார்த்து க்ரீட்டிங்ஸ் சொல்கிறாரு. who look tired and cold. ஸோ அந்த ட்ராவலர்ஸ் எப்பயுமே நம்ம பயணங்கள் செஞ்சால் ஒரு மாதிரி டயர்டாகவும் கோல்டு இருக்கும் இல்லையா, அந்த climate எல்லாம் மாறும்போது சளியெல்லாம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ராவலர் வந்து கோல்டாக இருக்க, அவருக்கு டயர்டாக இருக்கார். ஆர் யூ அ ஸ்ட்ரேஞ்சர் டு தீஸ் பார்ட்ஸ் waiting for the bus to Badrinath? Perhaps you are a pilgrim or a visitor to the valley of flowers. ஸோ இப்போ அந்த யாரோ ஒருத்தர் வணக்கம் சொல்கிறாரு இல்லையா, அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் இந்த இடத்துக்கு புதுசாக, ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா புதுசுன்னு அர்த்தம், நீங்கள் இந்த இடத்துக்கு புதுசாக வெயிட்டிங் ஃபார் தி பஸ் டு பத்ரிநாத்துக்காக பஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஒருவேளை பில்கிரிம்னா கோவில்களை கடவுளை பார்க்குறதுக்கு செய்யக்கூடிய ஒரு பயணம், அவங்கள தான் வந்து அதுதான் வந்து பில்கிரிம் சொல்லுவோம். சில டூருக்கு போவோம், அது பேர் பில்கிரிம் இல்லை. ஆனால் கோயிலுக்குன்னு போவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பில்கிரிம். ஆர் அ விசிட்டர் டு தி வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த பத்ரிநாத் அப்படிங்கிற இடத்துல வேலி, அதாவது பூக்கள் நிறைந்த பள்ளத்தாக்கு இருக்குது, அதை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஒருவேளை அதை பார்க்க வந்திருக்கீங்களா? நீங்கள் கடவுள் பார்க்க சாமியை கோவிலுக்கு பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்லை அந்த பள்ளத்தாக்கை பார்க்க வந்திருக்கீங்களா? அந்த மேலே கோவில், பத்ரிநாத்தோட கோவில், அதுக்கு கீழே இருக்கிற லெஃப்ட் சைடு, அதுக்கு கீழே இருக்கிற பிக்சர் பாருங்கள், கலர் கலராக இருக்குது மலை பார்க்குறதுக்கு. அது என்னென்னா அந்த கலரில் ஃப்ளவர்ஸ் அங்கங்கே பூத்து கிடக்குது, அதனால தான் அது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே, whoever you are, come with me, wait at my teashop. இட்ஸ் ஜஸ்ட் பாஸ் த பெண்ட் ஆஃப் த ரோட். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட வாங்க, நான் ஒரு டீ ஷாப் வச்சுருக்கேன், இப்படி போய் நம்ம ஒரு வளைவு வளைஞ்ச உடனே என்னோடய டீ கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்றாரு. ஆஸ் யூ கேன் சி, ஐ எம் கேரிங் திஸ் கேன் ஆஃப் மில்க் டு த ஷாப். ஸோ இப்போ என் கையில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த கேனில், இதில் நான் பால் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் என்னோடய கடைக்கு. இன் 10 minutes ஐ வில் ஹாவ் அ ஃபயர் கோயிங். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் வெளியே நெருப்பு போட்டு விடுறேன், நீங்கள் வந்து அதில் குளிர் காய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போனீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும். அப்போ அந்த மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா நெருப்புகளை வச்சு அதை சுற்றி சூடு பண்ணிக்குவாங்க, அவங்களோட குளிரை வந்து போக்கிக்குவாங்க. ஸோ அதை நான் போட்டு விடுறேன், நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. While you warm yourself, I'll prepare for you the best cup of tea in all Garhwal. ஸோ கார்வால்ன்றது ஒரு டவுன் மாதிரி, உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் கார்வால் அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த கார்வால் அப்படிங்கிற இந்த ஜில்லாலேயே சூப்பராக ஒரு டீ நான் போட்டு கொடுக்குறேன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பெஸ்ட்டான டீ நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன், நீங்கள் வாங்க எங்களோட கடைக்கு, நான் உங்களுக்கு நெருப்பு மூட்டி விடுறேன், நீங்கள் சூடுபடுத்திக்கோங்க, அதுக்குள்ளே சூப்பராக ஒரு டீ போட்டு தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்றாங்க. It will chase away the pinched blue look from your face. ஸோ pinched blue look அப்படின்னா பார்க்க ஒரு மாதிரி டல்லாக, கோல்டாக, ரொம்ப குளிர் நடுங்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து pinched blue look. ஸோ அதெல்லாம் வந்து சீக்கிரமாக உங்களை விட்டு போயிடும், வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. ஹியர் வி ஆர், வெல்கம் டு மை ஹம்பிள் ரோட் சைட் டீ ஷாப். ஸோ இதோ என்னோடய கடை வந்துருச்சு, வெல்கம், வாங்க என்னோடய கடைக்கு வாங்க, ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு டீ ஷாப் என்னோடய கடை தான் அப்படிங்கிறார். மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் ஆன் திஸ் வுடன் பெஞ்சஸ். ஸோ இந்த பெஞ்ச் மேலே வந்து தாராளமாக உட்காந்துக்கோங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இட் லுக்ஸ் rickety பட் இட் வில் ஹோல்ட் யுவர் வெயிட். இது பார்க்க தான் ரொம்ப வலிமை இழந்த உடையிற மாதிரி இருக்கக்கூடிய பெஞ்சு, ஆனால் உங்களோட வெயிட்டெல்லாம் இது தாங்கிக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ rickety அப்படின்னா லைக்லி டு கொலாப்ஸ். ஸோ அது ஒருவேளை உடஞ்சிருமா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு. ஸோ இந்தியாவோட மேப்பில் மேலே காட்டியிருக்கேன் பாருங்கள், அதுதான் வந்து உத்தரகாண்ட் ஸ்டேட்டு. ஸோ உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் கார்வால் அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அது நார்தன் இந்தியா, நம்ம வந்து சவுத்தில் லாஸ்ட்டாக இருக்கும், சரியா. ஸோ நெக்ஸ்ட், மை நேம் சார், ஐ எம் கால் பிரிட்ஜ். ஸோ யாரோ ஒருத்தர் உங்கள் பேர் என்ன தம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க போல். அதனால் என்னோடய பேரா சார், என் பேர் பிரிட்ஜ் அப்படின்றான். ஐ எம் 17 years old. எனக்கு 18 வயசாகுது, 17 வயசாகுது. ஐ ஸ்டார்டட் திஸ் டீ ஷாப் 2 years ago. இந்த டீ கடையை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிஃபோர் தட் ஐ ஒர்க்ட் இன் அ ரோட் சைட் ஷாப் அவுட் சைட் பானிபட். ஸோ இந்த இந்தியன் மேப்பில் பாருங்கள், மேலே ஜம்மு காஷ்மீர், அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், அதுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா ஹரியானாவில் பானிபட்டுன்றது ஒரு இடம். ஸோ உத்தரகாண்ட்லேருந்து ஹரியானாவில் வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டீ ஷாப் வைக்கிறதுக்கு முன்னாடி ரோட் சைடு, அதுவும் ஒரு ரோட் சைட் கடையில் தான் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தார்.
ஸோ நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் பிள்ளைங்க. ஏன்னா 9th வந்தாச்சு, எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒரு இந்தியா மேப் கொடுத்துட்டா மொத்த ஸ்டேட்ஸு அதோட கேபிட்டல்ஸ்லாம் எழுத தெரியணும் நமக்கு. அப்போ தான் எங்கே என்ன நடக்குது, நம்ம இந்தியாவுக்குள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். த ஹீட், த க்ரௌட், த பொல்யூஷன், இட் வாஸ் ஆல் டூ மச். ஸோ அந்த பானிப்பட்டுன்ற இடத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பாருங்கள், ஒரு டீ கடையில். அங்கே பயங்கர சூடு, க்ரௌடு நிறைய இருக்கும், எப்போ பார்த்தாலும் மக்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கும், பொல்யூஷன் இருக்கும், காற்று மாசுபடுதல், அது இது நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கும். எனக்கு அந்த இடமே பிடிக்காது அப்படிங்கிறேன். ஐ ஹேட் சேவ் மச் ஆஃப் மை ஏர்னிங்ஸ். ஸோ நான் அங்கே வேலை செஞ்சு அந்த காசெல்லாம் நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன், சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஐ கேம் பேக் அண்ட் வித் அ லிட்டில் ஹெல்ப் ஐ ஸ்டார்டட் தி ஷாப். ஸோ நான் மறுபடியும் என்னோடய ஊருக்கே நான் வந்துட்டேன், உத்தரகாண்ட்கே நான் வந்துட்டேன். இங்கே ஒரு சிலரோட ஹெல்ப்பால் நான் இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் த கிரேஸ் ஆஃப் காட் இட் ப்ரொவைட்ஸ் மீ அ டீசென்ட் இன் அ லைஃப். ஸோ கடவுளோட புண்ணியத்தில் எனக்கு லைஃப்க்கு எனக்கு ஓட்டுற அளவுக்கு எனக்கு கடவுளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்த கடையில் வருமானம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவார். ஹியர் யுவர் டீ இஸ் ரெடி, ஸ்ட்ராங் ஸ்வீட் ஃப்ளேவர்ட் வித் கேடமம். சொன்னே ஒரு பேசிக்கிட்டு, இதான் சார் உங்களோட டீ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்வீட்டாக அப்படியே கமகமான்னு, நான் இதில் ஏலக்காயெல்லாம் போட்டு சூப்பரான டீ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். Enjoy it sir while I get on my course. ஸோ நீங்கள் டீ குடிச்சிக்கிட்டே சூடு காஞ்சிக்கோங்க, நான் என்னோடய வேலைகளை பார்க்க போகிறேன். கோர்ஸ் அப்படின்னா ரொட்டீன் டாஸ்க், நம்ம நம்மளோட அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வேலைகள், அதுதான் வந்து கோரஸ். ஸோ நான் என்னோடய வேலைகளை போய் பார்க்குறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. திஸ் இஸ் மை டெய்லி ரொட்டீன். ஸோ இதுதான் என்னுடைய தினமும் இதுதான் நான் பண்ணுவேன். வருவேன், டீ கடை ஓப்பன் பண்ணுவேன், தென் அட் சன்செட். இப்போது சாயங்காலம் வரைக்கும் இந்த டீ கடையில் இருப்போம். அப்புறம் சன்செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ வில் ஷட் மை ஷாப் அண்ட் வாக் பேக் த 3 miles டு மை டுவெல்லிங் ஆன் தி ஹில் சைட். ஸோ 3 கிலோமீட்டர் நான் நடந்து இதை ஷட் பண்ணிவிட்டு 3 மைல்ஸ் நடந்து என்னோடய டுவெல்லிங்க்கு நான் போயிடுவேன். டுவெல்லிங் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம். இப்போ சிலர் வீட்டில் இருப்போம், சிலர் ஹாஸ்டல்ஸில் இருப்போம், சிலர் ரூம்ஸில் இருப்போம், சிலர் லாட்ஜஸில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம எங்கே இருக்கோமோ அதுதான் வந்து நம்மளோட டுவெல்லிங், நம்மளோட வீடுன்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா, வந்து ஹில் சைட். ஸோ அந்த மலை ஓரமாக என்னோடய வீடு இருக்குது. நான் அங்கே போய் நைட் ஆனால் நான் அங்கே போய் தூங்கிக்குவேன். த நேம் ஆஃப் மை வில்லேஜ். இப்போ யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, உன்னோட வில்லேஜ் இந்த பேர் என்ன தம்பி அப்படின்னு கேட்குறேன். த நேம் ஆஃப் மை வில்லேஜ், இட் வாஸ் மை வில்லேஜ், த வில்லேஜ் ஆஃப் மை ஆன்செஸ்டர்ஸ். ஸோ என்னோடய வில்லேஜ் பேரா, அது என்னோடய வில்லேஜ், என்னோடய தாத்தா பாட்டி எல்லாம் வாழ்ந்த வில்லேஜ். ஆனால் இட் இஸ் நோ மோர், ஆனால் இப்போ அது இல்லை. மோல்தி இஸ் கான். ஸோ அதோட பேர் வந்து மோல்தி, அந்த அவர் இருந்த வில்லேஜோட பேர் வந்து மோல்தி. மோல்தி இப்போ இல்லை, அது மறைஞ்சு போச்சு. வாட் ஹேப்பன் டு மை வில்லேஜ், என்னோடய வில்லேஜ்க்கு என்ன ஆச்சு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கோரஸ், ரொட்டீன் டாஸ்க், டுவெல்லிங், பிளேஸ் டு லிவ். ஸோ டீயில் காடமம்னா ஏலக்காய். ஸோ ஏலக்காய் போட்ட டீ, பிக்சர்ஸ் அப்படி ஜஸ்ட் ஒரு வியூ விட்டுக்கு. இட் வாஸ் 4 years ago. ஸோ என்னோடய வில்லேஜ்க்கு என்ன ஆச்சு தெரியுங்களா, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மந்த் ஆஃப் அக்டோபர். ஸோ அக்டோபர் மாதம் ஒன் நைட் த எர்த் குவாக்குடு. ஒரு நாள் நைட் பூமி அப்படியே வெடிச்சிருச்சு. குவாக்குடுனா வெடிப்பு சொல்லுவோம்ல, அசைகிறது, பூமி வந்து அசைகிறது தான் எர்த் குவாக். எஸ், ட்ரீமர்ஸ் ஆர் காமன் இன் தீஸ் பிளேஸ். ஸோ இந்த மலைகள், இது வந்து மலை சார்ந்த ஒரு இடம். உத்தரகாண்ட்லாம் பார்த்திங்கன்னா மலை சார்ந்த ஒரு இடம். அதனால் இங்கே அடிக்கடி வந்து அந்த மாதிரி பூமி அதிர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். தீஸ் ஷோஸ் மே சீம் எக்ஸ்டர்னல் அண்ட் ஹிமாலயாஸ் மே லுக் சாலிட், பட் த ட்ரூத் இஸ் டீப் டவுன் தே ஆர் அன்ஸ்டேபிள். பார்க்க இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது நம்ம எங்களோட மலைக்கெல்லாம் மேலே பார்த்திங்கன்னா ஸ்னோவெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப எட்டர்னல்னால் மறைவே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகாக சொர்க்கம் மாதிரியெல்லாம் தெரியும். ஹிமாலயா பார்க்குறதுக்கு ரொம்ப கல் மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மைக்குமே அது கிடையாது, அது ஸ்டேபிள் கிடையாது. அது வந்து எப்பயுமே வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும், ஷேக் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி. He who lives here are accustomed to tremors. ஸோ இங்கே வாழக்கூடிய ஒவ்வொருத்தருமே அந்த பூமியோட அந்த அதிர்வை வந்து அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள், எங்களுக்கு அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரீமர்ஸ் அப்படின்னா லைட்டாக எர்த் குவாக் வருது, லைட்டாக பூமி ஷேக் ஆகும், அதுதான் வந்து ட்ரீமர். பட் வாட் ஹேப்பன் தட் நைட் வாஸ் மோர் தென் தட். ஆனால் அன்றைக்கி நைட் நான் சொன்னேன் நீங்கள் எர்த் குவாக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் அன்னைக்கு வழக்கம் போல் எல்லாமே அது வித்தியாசமாக இருந்தது, அதை விட நிறைய இருந்தது. இட் வாஸ் அ டெரிபிள் எர்த் குவாக், ரொம்ப மோசமான மோசமான ஒரு பூமி அதிர்வு. இட் இஃபெக்ட்ஸ் வேர் ஃபெல்ட் ஆஸ் ஃபார் அவே ஆஸ் டெல்லி டு லக்னோ. இந்த மேப்பில் பாருங்கள், டெல்லி எங்கே இருக்குது, ஹரியானாவில் இருக்குது. லக்னோ பண்ணுற உத்தரப்பிரதேஷில் இருக்குது லக்னோ.
இவங்க இருக்கிறது உத்தரகாண்டில். ஸோ உத்தரகாண்டில் ஏற்பட்ட அந்த அதிர்வு டெல்லி, லக்னோ மேப்பில் பார்க்க பக்கத்தில் இருக்கு. ஆனால் உண்மைக்குமே எத்தனை கிலோமீட்டர்ஸ், பல 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட தாக்கம் வந்து அவங்கெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்கு அதோட தாக்கம் வந்து இருந்தது. கேன் யூ இமேஜின் த டிவாஸ்டேஷன் அட் தி ஹார்ட் ஆஃப் தி earthquake? ஸோ அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்களுக்கே அந்த பூமியோட அசைவு அவங்களால உணர முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு உங்களால் யோசித்து பார்க்க முடியுதா? டிவாஸ்டேஷன் அப்படின்னா கிரேட் டிஸ்ட்ரக்ஷன், யோசித்து பார்க்க முடியாத ஒரு டிஸ்ட்ரக்ஷனாக அழிவு. ஸோ அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு அப்படிங்க. த எபி சென்டர் வாஸ் இன் அ வேலி நாட் ஃபார் ஃப்ரம் ஹியர். ஸோ எபி சென்டர் அப்படின்னா என்னென்னா, ரைட் சைடில் டாப் பிக்சர் பார்க்கலாம். நம்ம பூமிக்கு மேலே நம்ம இருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக உள்ள ஃபஸ்ட்டு எங்கே அந்த வெடிப்பு ஏற்படுதோ, அந்த வெடிப்பு இல்லை அசைவு எங்கே ஏற்படுதோ அதுதான் ஃபோக்கஸ். ஸோ அதே பூமிக்குள்ளேருந்து மேலே அலைகள் அப்படியே வந்து நம்மளோட மேலே, நம்ம பூமிக்கு மேலே நமக்கு அந்த ஃபீல் தெரிகிற இடம் தான் வந்து எபி சென்டர். ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு ரொம்ப அதிகமான டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அதை சுற்றி அப்படியே அந்த ரிங்ஸ் மாதிரி அது அலைகள் போக போக அதோட தாக்கம் வந்து குறையும். ஸோ அது ஏற்பட்ட அந்த எபி சென்டரோட இடத்துல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது ரொம்ப தூரத்தில் இல்லை, இதோ இங்கே எட்டி பார்க்குறதுக்குரிய ஒரு பள்ளத்தாக்கில் தான் இருக்குது அந்த இடம். தேர் வேர் 670 villages in the valley. ஸோ இந்த அதுக்கு கீழ் பிக்சரில் ரைட் சைட் செகண்ட் பிக்சரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பள்ளத்தாக்குகளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் அமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பள்ளத்தாக்கில் வேலியில் பார்த்திங்கன்னா 670 villages இருந்தது. 670 villages இருந்தது. 602 were destroyed. ஸோ 670ல் 602 அழிஞ்சு போச்சு, டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது எவ்வளோன்னா 68 villages தான் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு 600 village ஃபுல்லாகவே அழிஞ்சு போகிற அளவுக்கு அந்த earthquakeனா அப்போ அதோட தாக்குதல் எவ்வளோ இருந்திருக்கும்ல. இந்த earthquake lasted less than 5 minutes. அந்த earthquake வந்த நேரம் எவ்வளோன்னு பார்த்து தெரியுமா? ஒரே 5 நிமிஷம் தான். டைம் enough to set these centuries old mountains crashing. ஸோ இந்த 5 நிமிஷம் போதும் பல 100 வருஷமாக இந்த பெரிய பெரிய மலைகள் எல்லாம் உருவாச்சு பார்த்திங்களா, அதை அப்படியே கிராஷ்னால் உடைக்கிறது, அப்படியே அதை பீஸாக உடச்சி விசாட்டுறது. அந்த ஒரு 5 நிமிஷம் earthquake போதுமானது அவ்வளோ பழமையான அந்த மவுண்டெயின்ஸை வந்து தூளாக ஆக்கி போடுறதுக்கு. அண்ட் டு ரெடியூஸ் அ வில்லேஜ் டு ரப்பிள். ரப்பிள்னால் வேஸ்ட், அது அவ்வளோதான், பீஸாக துண்டாக போகிறது, அந்த ரப்பிள். ஸோ அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த earthquakeோட பவர் போதும் எங்களோட வில்லேஜை துண்டாக ஆக்கிருச்சது. டு ஸ்னஃப் அவுட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைவ்ஸ். நிறைய பேரை வந்து அதை நசுக்கிருச்சு, கொன்றுச்சு நிறைய பேர். அந்த 5 நிமிஷத்தோட earthquakeோட எஃபெக்ட் வந்து இவ்வளோ இருந்தது அன்னைக்கு அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் ஷீர் சான்ஸ் தட் ஐ வாஸ் அவே தட் நைட். என்னோட நல்ல நேரம், ஷீர்னா பாசிட்டிவ். ஸோ என்னோட நல்ல நேரம் அந்த நைட் நான் அன்றைக்கி அங்கே இல்லை. ஐ ஹேட் கான் டு பௌரி டு பை மை ஸ்கூல் புக்ஸ். ஸோ நான் பௌரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஊருக்கு போயிருந்தேன் என்னோடய ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. ஐ ஸ்டேட் தி நைட் அட் மை அங்கிள்ஸ் ஹவுஸ். ஸோ அங்கே என்னோடய மாமா வீடு இருக்குது, அங்கே நைட் நான் அங்கேயே தங்கிட்டேன். வி ஃபெல் த ட்ரீமர்ஸ். என்னோடய மாமா வீட்டில் அந்த நிலத்தோட அதிர்ச்சியை நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இதுதான் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் அந்த ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் கூட அது ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. வி ரேன் அவுட் இன் டு தி ஓப்பன். ஸோ நான் என்னோடய மாமா வீட்டில் நான் அதை உணரும் போது நாங்கள் வீட்டை விட்டு வேகமாக வெளியே ஓடி வந்துட்டோம். அகைன் இந்த ட்ரீமர்ஸ் கேம் மறுபடியும் அந்த அதிர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. வி ஸ்பெண்ட் தி என்டையர் நைட் அவுட் சைட். ஸோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லை, நாங்கள் வெளியே தான் இருந்தோம் எல்லாருமே. பௌரி லிவ் த்ரூ தி நைட், மோத்தி டிட் நாட். ஸோ அன்றைக்கி நைட்டு ஏற்பட்ட இந்த earthquakeல பௌரி மீந்துக்குச்சு, அது வாழ்ந்துருச்சு. ஆனால் மோல்த்தி சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஸோ மோல்த்தின்றது இவரோட வில்லேஜ் அங்கே இல்லையா. ஸோ அது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு, இறந்துருச்சு. அந்த வில்லேஜே ஃபுல்லாக போயிடுச்சு, ஊரே இல்லாமல் போயிடுச்சு. 62 villages மொத்தமாக போயிடுச்சு இல்லையா. ஃபார் த லிவிங் த நைட் மேர் பிகன் அட் daybreak when the news trickled in of the large scale devastation. ஸோ இப்போது நாங்கள்லாம் இருக்கோம் இல்லையா, நாங்களாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ உயிரோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த நைட் மேர் அப்படின்னா கெட்ட கனவு, பேய் கனவு, பயங்கரமான ஒரு கனவு அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே அந்த ஊரை சுற்றி இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த நியூஸ் மெல்ல மெல்லமாக டிக்கிள்டு அப்படின்னா ஸ்லோவாக வருது, கம்மாக இருக்கும், ஸ்லோவாக அந்த நியூஸஸ்லாம் வரும்போது அவ்வளோ பெரிய ஒரு டிவாஸ்டேஷன், அவ்வளோ பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்குது அப்படின்றது வந்து
மறுநாள் உயிரோடு இருக்கிறவங்களுக்குலாம் இது எங்களுக்கெல்லாம் தெரிய வந்தது. தெர் ஆர் டசன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ். நிறைய எங்கே பார்த்தாலும் நிலங்கள் வந்து சரிஞ்சிட்டு இருந்தது. ஹியூஜ் பவுல்டர்ஸ் த்ரோன் haphazardly across motorable tracks and roads. motorable tracks and roadsனால் வண்டியெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அந்த ரோடு தான் வந்து motorable அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ haphazardly அப்படின்னா disapprove. அதாவது இப்போ மேலே ரைட் சைடில் மேலே இருக்கிற பிக்சர் பாருங்கள். ரோட்டில் வந்து ஒரு பெரிய பாறாங்கல்லாம் பெரிய பாறாங்கல்லாம் ரோட்டில் வந்து இவங்களுக்குலாம் யார் அப்ரூவல் கொடுத்தது ரோட்டில் வரலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்ரூவ் இல்லாமல் வர்றது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்துட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. haphazardly. ஸோ அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது haphazardly அப்படி சொல்லணும். ஸோ அந்த இதெல்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா பவுல்டர்ஸ்ன்றது கல், பெரிய ஒரு ராக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் கடந்தது. ப்ரெஷியஸ் டைம் வாஸ் ஸ்பெண்ட் இன் பிளாஸ்டிங் த ராக்ஸ் அண்ட் கிளியரிங் த வே ஃபார் ஆர்மி ரெஸ்கியூ டீம்ஸ். இந்த ஆர்மிலேருந்து மக்கள் வந்திருந்தாங்க இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக. ஆனால் அவங்களுடைய முக்கால்வாசி நேரம், அதாவது முக்கியமான தருணங்கள், முக்கியமான நேரங்கள் அந்த பெரிய பெரிய கற்களை வந்து உடைக்கிறதுக்கு, அதை தூக்கி ஓரமாக விசாட்டுறதுக்கே அவங்களோட நேரம் ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. அவங்களோட டைமை வந்து அதுக்கு நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. இட் வாஸ் ஆல் ஆஃப் 4 days பிஃபோர் ஹெல்ப் அரைட் ஃபார் மோல்தி. ஸோ இப்போது மோல்த்தியை தேடி மக்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லோரும் கூட்டங்கள்லாம் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ 4 நாளைக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயம் இது. எங்கே எது நடந்தாலும் மக்கள் பறந்து போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. பணமாவோ உதவியாவோ மக்களாவோ. நீங்கள்லாம் கூட பெருசாக வளர்ந்தீங்கன்னா உங்களை சுற்றி ஏதாவது ஒரு நியூஸஸ்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். ஸோ அப்போல்லாம் நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து செய்யணும். இங்கே ஆர்மி பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டெஸ்ட்ரக்ஷன் டைமாக இருந்தாலும், ஃப்ளட்டோ எர்த்குவாக்கோ எந்த நேச்சுரல் ஹசார்டஸ் இருந்தாலும் இந்த ஆர்மி பீப்புள் உடனே ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க. ஸோ யாராவது இங்கே ஆர்மியில் செய்கிறணும் அப்படின்னு யாராவது, ஈவன் கேர்ள்ஸ் முப்படைகளும் இப்போ இருக்காங்க, கைஸுமே இருக்காங்க. நீங்கள் யாராவது ஆர்மிலெல்லாம் போய் ஜாயின் பண்ணணுன்னா பிஎஸ்சி டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது பிள்ளைங்களா, அதை எடுத்து படிங்க. பிஎஸ்சி டிஃபென்ஸ் எங்கெல்லாம் காலேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணணுன்னா ஸோ நீங்கள் போகும்போதே ஹையர் அத்தாரிட்டியாக போய் உட்காந்துடலாம். பெரிய போஸ்டிங்கில் போய் நீங்கள் அந்த டிகிரி முடிச்சுட்டு போனீங்கன்னா பெரிய போஸ்டிங்கில் போய் உட்காந்துடலாம். ஈவன் கேர்ள்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ஐ வாஸ் அமாங் தி ஃபர்ஸ்ட் டு ரீச் த வில்லேஜ். ஸோ நான் என்னோடய அங்கிள் வீட்டில் இருந்தேன் இல்லையா, நான் வேகமாக அந்த நியூஸ் கேட்ட உடனே நான் வந்துட்டேன் என்னோடய வில்லேஜுக்கு. நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். எங்கள் அங்கிள் அப்புறம் தான் வந்தார். மை அங்கிள் அக்கம்பெனி. ஸோ எனக்கு பின்னாடி என்னோடய அங்கிள் வந்தார். We feared the worst, but nothing had prepared us for what we saw. நாங்கள் வந்து ரொம்ப அதிகமான பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துட்டு தான் வந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கோன்னு எங்களை தயார்படுத்திக்கிட்டு நாங்கள் வரவே இல்லை. எவ்ரி சிங்கிள் ஹவுஸ், எவ்ரி வால், எவ்ரி ரூஃப் ஹேஸ் பீன் ஃப்ளாட்டன்ட். ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு செவரும், ஒவ்வொரு கூரை, ரூஃப்னா கூரைகள் எல்லாமே கீழே தரமட்டமாகிடுச்சு. பீன் ஃப்ளாட்டன்ட்னா தரமட்டமாகிடுச்சு. ஸ்டோன், ரம்பிள், டஸ்ட் வேர் ஆல் தேட் ரிமைண்ட். ஸோ அங்கே இருந்ததே பார்த்திங்கன்னா கல், குப்பை, தூசி இதெல்லாம் தான் அங்கே மிச்சம் இருந்தது. Our house was a 2-storied stone building with a slate roof. ஸோ என்னோடய வீடு வந்து 2 அடுக்கு வீடு. ஸ்லேட் ரூஃப்னால் இந்த ரைட் சைடில் பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஷீட்டோ இல்லை நம்மளோட அந்த ஓடு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில மெட்டீரியல் தான் வந்து ஸ்லேட் ரூஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேலே ரூஃப் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்லேட் ரூஃபு 2 ஸ்டோரி. STORY ஸ்டோரினா கதை, ஆனால் இங்கே STOREY ஸ்டோரே அப்படின்னா அடுக்குகள்னு அர்த்தம். ஸோ என்னோடய வீடு 2 அடுக்கு பில்டிங். ரூஃப் வந்து ஸ்லேட் ரூஃபெல்லாம் இருக்குது. மை கிரேட் grandfather had built the house. என்னோட தாத்தா இந்த வீடை கட்டி கொடுத்தாரு. we were a small family. நாங்கள் ஒரு சின்ன அழகான ஒரு ஃபேமிலி. my father had died after an illness just 14 months ago. ஸோ என்னோட அப்பா இறந்துட்டார். ஒரு உடம்பு முடியாமல் போய் அவர் இறந்துட்டார். இப்போ தான் ஒரு 14 மாதத்துக்கு முன்னாடி, that is 1 year 2 months before. my mother took care of us. we were 3 children. ஸோ அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் 3 பிள்ளைங்க. I was an oldest. நான் தான் பெரிய பையன். ஸோ மை பிரதர், எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பேர் நீலு. அவனுக்கு 10 வயசு. பூலி, மை 2-year-old sister. she was a baby of the family. ஸோ அதுக்கடுத்து எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு ஒரு 2 வயசு தான். அவள் என்னோட வீட்டோட குட்டி பாப்பா. மை grandmother lived with us. ஸோ எங்களோட பாட்டியும் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. ஸோ இது அந்த ஸ்டோரியில் யாருக்கு இப்போ சொல்லிகிட்ருக்காரு? ஒரு டீ குடிக்க வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பில்கிரிமேஜ், அவங்களுக்கு தான் சொல்லிகிட்ருக்காரு.
when the soldiers began to clear the debrisனா குப்பை கூலங்கள், my uncle led me away. என்னோடய அங்கிள் என்ன, இந்த சோல்ஜர்ஸ் வந்து இந்த குப்பையெல்லாம் இப்படி விளக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது என் அங்கிள் என்ன போக விட்டார். ஸோ இப்போ அங்கிளும் இவனும் இப்போ தான் அந்த ஊர்லேருந்து அந்த பௌரியிலேருந்து கார்வாலுக்கு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இப்போது பார்க்க போகிறான், இவன் கிட்டே போகிறான், அந்த டீப்ரிஸ் கிட்ட, அந்த குப்பை குளங்கள் கிட்ட, அவனோட வீடு எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துக்கு போகிறான். ஐ வாஸ் இன் அ கம்ப்ளீட் டேஸ் அப்படின்னா என்ன நடக்குதுன்னே புரியாத ஒரு நிலை, அந்த அனேபிள் டு திங்க் ப்ராப்பர்லி, என்ன செய்யணுன்றது தோணாத ஒரு நிலை, அதுதான் வந்து டேஸ். டூ நம்புன்னா செத்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் தான் எதுவுமே செய்ய தோணலை, எதுவுமே மைண்டுக்கு ஸ்ட்ரக் ஆகலை, அதுதான் டு ஃபீல் எனி திங். ஸோ எதுவுமே என்னால் யோசிக்கவே முடியல. த சோல்ஜர்ஸ் ஹேட் செட்டப் மேக் ஷிஃப்ட் கேம்ப். ஸோ இப்போ இந்த சோல்ஜர்ஸ் இங்கே வந்து ஆர்மி பீப்புள்ஸ். ஸோ அவங்க வந்து ஷிஃப்டிங் கேம்ப் ஒன்று ஏற்படுத்தாங்க. இந்த பிக்சரில் லெஃப்ட் சைடில் மேலே பார்த்திங்கன்னா தெரியும், அந்த டென்ட் மாதிரி சும்மா என்ன அவங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு ஒரு சின்ன ஒரு ஒதுங்கிறதுக்கு இடம் மட்டும் போட்டு கொடுப்பாங்க. டென்ட் மாதிரியோ இல்லை ஏதாவது பில்டிங்ஸ் நல்லா இருந்தால் அதில் இருந்து, இந்த எர்த்குவேக்கில் எந்த பில்டிங்கும் நம்பி உள்ளே விட மாட்டாங்க. ஸோ டென்ட்ஸ் மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கேம்பில் இப்போ எல்லோரும் இருக்காங்க. சம்மன் கேவ் மீ அ டீ அண்ட் பிஸ்கெட். ஸோ அந்த டென்ட்டுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க, அங்கே யாரோ எனக்கு பிஸ்கெட்டும் டீயும் கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு லாங் ஐ வாஸ் தேர். அந்த இடத்துல நான் எவ்வளோ நேரம் இருந்தான்னு கூட எனக்கு அன்றைக்கி தெரியலை. சடன்லி திடீர்னு இட் வாஸ் ஈவினிங், அந்த அங்கிள் வாஸ் ஸ்டாண்டிங் பிசைட் மீ. ஸோ பொழுதே முடிஞ்சு போச்சு, ஆனால் இவங்க காலங்காத்தால் வந்துருச்சு, ஓடி வந்துட்டான், நியூஸ் கேட்ட உடனே வந்துட்டான் இல்லையா ஊருக்கு. ஸோ இப்போ ஈவினிங்கும் ஆயிடுச்சு, அங்கிளும் கூடவே இருக்கார். தே ஹவ் டேக்கன் தி பாடிஸ் டு த ரிவர் பேங்க், ஹி செட் ஜென்ட்லி. ஸோ இப்போ அங்கிள் வந்து கிட்ட வந்து இறந்து போன அவங்களோட பாடியெல்லாம் நதிக்கரைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கம், யூ மஸ்ட் பெர்ஃபார்ம் த லாஸ்ட் ரைட்ஸ் பிஃபோர் சன்செட். நீ வாப்பா, உன்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ கடைசி லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னும் போது இந்த இறந்ததுக்கப்புறம் சில சடங்குகள் சாங்கியங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் லாஸ்ட் ரைட்ஸ். ஸோ சூரியன் மறையிறதுக்குள்ளே நீ வந்து சில சடங்குகள்லாம் பண்ணோம், வாப்பா அப்படின்னு சொல்லி இந்த பையனை கூப்பிட்றாங்க. டுமாரோ வி வில் கோ பேக் டு பௌரி. ஸோ இதை முடித்த உடனே நம்ம என்னோடய வீட்டுக்கு பௌரிக்கே போயிடலாம் அப்படிங்கிறாரு. யார்? அவரோட மாமா. ஐ ஹேட் லாஸ்ட் சீன் மை ஃபேமிலி வைல் லீவிங் ஃபார் பூரி. ஸோ நேற்று நைட்டு தானே இவன் மாமா வீட்டுக்கு போகிறான், பௌரி கிராமத்துக்கு போகிறான். ஏன்னா அங்கே ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போகிறான். ஸோ அன்னைக்கு நைட்டு இவன் அந்த வீட்டை விட்டு அவன் போகும்போது they stood all at the doorway and waved. ஸோ எல்லாருமே என்னோடய கதவு வாசலில் நின்றுக்கிட்டே எனக்கு பாய் கட்டிட்டு அமிச்சாங்க. எனக்கு வேவ்டுனா கை அசைக்கிறது. ஸோ எனக்கு பாய் கட்டி எல்லோரும் அமிச்சாங்க. அம்மா இருந்தாங்க, கிராண்ட்மா, நீலு, பூலி, எல்லாருமே 4 பேருமே வாசலில் நின்றுக்கிட்டே எனக்கு பாய் காட்டி தான் எனக்கு பௌரிக்கு அமுச்சு விட்டாங்க. தட் இஸ் த வே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தெம். ஸோ அது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருக்கே தவிர அவங்கள ஒரு பெணமாவோ அவங்க இறந்துட்டாங்கன்றதெல்லாம் கூட என்னோடய மைண்டுக்கு வரவே இல்லை. எனக்கு இன்னமும் அவங்க கையை அசிச்சிட்டு இருக்க மாதிரியே, இன்னமும் வாசல் நின்றுட்டு எனக்கு கையாட்டுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்மைலிங் அண்ட் வேவிங் அட் மீ, சிரிச்சுக்கிட்டே எனக்கு கையாட்டினாங்க, கை அசைச்சாங்க, பாய் சொன்னாங்க, தட்டா சொன்னாங்க. அது மட்டும் தான் மைண்டில் இருக்குது. நாட் ஆஸ் தி ஒயிட் ஷ்ரவுடட் லைஃப்லெஸ் ஃபிகர்ஸ் ஐ சா. ஆனால் இப்போ நான் அவங்கள பார்க்குறது எப்படி பார்க்குறேன்னா, ஒயிட் ஷ்ரவுடட் அப்படின்னா இறந்துட்டு அவங்களோட பாடி மேலே அந்த ஒயிட் கலர் கிளாத் போட்டு சுற்றி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த ஒயிட் கலரில் கிளாத் போட்டு அவங்கள சுற்றி கொண்டு வருவாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிட்டு வந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி இல்லை, அப்படியே அவங்க மேலே ஒரு ஒயிட் ஷீட் போற்றி விட்டுருப்பாங்க. இந்த கீழே பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னோடய ஃபேமிலியை நான் சிரிச்சுக்கிட்டே எனக்கு பாய் சொன்னது தான் என் மைண்டில் நிற்கிதே தவிர, இந்த ஒயிட் கலர் இந்த கிளாத் போட்டு உயிரில்லாத ஒரு ஃபிகர்ஸாக வந்து நான் பார்க்கவே இல்லை, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராவலர்ஸ் கிட்டே சொல்லிகிட்ருக்கான். அவனோட அந்த கஷ்டத்தை, அந்த கஷ்டமான ஒரு நிகழ்வை வந்து சொல்லிகிட்ருக்கான். ஸோ இங்கே டேஸ்னால் எதுவுமே ஒழுங்காக யோசிக்க முடியாத ஒரு நிலை. நம்மனா ரொம்ப துயரமான ஒரு நிலை. ஒயிட் ஷ்ரவுடட்னா ஒயிட் கலர் துணி, அந்த ஒயிட் கலர் துணி போட்டு ரேப்பர் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை போற்றி விட்டுருக்காங்க, அதுதான் ஒயிட் ஷ்ரவுடட். பூலி, ஷி வாஸ் நாட் தேர், தே ஹவ் நாட் ஃபவுண்ட் ஹர், மை அங்கிள் செட். ஸோ உடனே இவன் கேட்குறான், பூலி என்ன? பூலினா அவனோட கடைசி குட்டி பாப்பா, 2 years தான் ஆகுதுன்னு சொன்னாலே அவள் கூட இருக்காளா அங்கே அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருக்கான் போல். அப்போது அவங்க அங்கிள் சொல்கிறாரு, இல்லைப்பா அவள் இல்லை, அவளை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாரு அவரோட அங்கிள். த வைல்ட் அனிமல்ஸ் பிரிட்ஜ் டோன்ட் லுக் லைக் தட், ஷீ இஸ் டெட். ஸோ உடனே
ஒருவேளை ஏதாவது காட்டு விலங்குகள் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டுருக்குமா, சாப்பிட்டுட்ருக்குமா, ஐயோ அப்படிலாம் பார்க்காதீங்க, அவள் இறந்து போயிட்டுருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் வி மஸ்ட் ஃபைண்ட் ஹர், ஐ ஷவுட்டட். ஆனால் இப்போது அந்த பிரிட்ஜ் சொல்கிறான், இல்லை இல்லை மாமா, எப்படியாவது நம்ம பாப்பாவை கண்டுபிடிக்கணும், என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். ஏன்னா மற்றவங்கெல்லாம் கண் முன்னே பெணமாக இருக்காங்க, ஆனால் இந்த பிள்ளை வந்து இல்லை, பெணமாகவும் இல்லை, நல்லாவும் இல்லை. அப்போ என்ன ஆயிருக்கும் அவளுக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இல்லையா? ஸோ கத்துறான், பிரிட்ஜ் கெட் அ grip on yourself, அங்கிள் ப்ளீடட். உடனே அவன் அழுகிறான், கத்துறான், சத்தம் போடுறான். அவன் உடனே தேத்தி விடுறாங்க, நீ முதல்ல தைரியமாக இரு, கெட் அ gripனா நீ முதல்ல தைரியமாக இரு, நீ தைரியமாக இருந்தால் தான் இனி உன்னோட லைஃப் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் வந்து அவனை தேத்தி விடுறாங்க. பட் ஐ வாஸ் பியாண்ட் ரீசனிங். ஆனால் என்னால் அதுக்குண்டான காரணங்கள் வந்து என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, என்னால் அதை யோசிச்சும் பார்க்க முடியல. ஐ ரன் பேக் டு த வில்லேஜ். நான் மறுபடியும் ஓடி போனேன், என்னோடய வில்லேஜுக்கு நான் ஓடி போனேன். ஏன்னா இங்கே வந்து அந்த நதிக்கரையில் பாடியெல்லாம் லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கிற ஸ்பாட்டில் இருந்து தானே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் பாப்பாவோட பணம் இல்லையேன்னும் போது தான் இவளை இல்லைன்னு அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா? அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், வேகமாக அந்த வில்லேஜுக்கே ஓடி வரோம், டு த ஸ்பாட் வேர் மை ஹவுஸ் வாஸ் சவுட் ஹேட் ஸ்டுட். ஸோ எங்கே என்னோடய வீடு இருந்துச்சோ அதே இடத்துல நான் வந்து என்னோடய வில்லேஜில் வந்து நான் நிற்கிறேன். தெர் வாஸ் ஸ்டில் ஸோ மச் டிப்ரிஸ். இன்னமும் அங்கே அவ்வளோ அந்த ஆர்மி பீப்புள்ஸ் அவ்வளோ குப்பை கூலங்கள், அந்த பில்டிங்ஸ் எல்லாம் தகர்த்து எடுத்து க்ளீன் பண்ணி ஆட்களை தேடிட்டு இருக்கும்போது இன்னமும் அங்கே அவ்வளோ ஒரு குப்பை கூலங்கள் இருக்குது. ஐ ஸ்க்ராம்பிள்ட் அரௌண்ட் ஷிஃப்டிங் த earth and stones. ஸோ நான் என்னோடய வீடு இருந்த இடத்துல நான் அங்கே இருக்கிற கல், மண், பொருள் என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் தூக்கி தள்ளி தூரமாக போட்டு நான் தேடுறேன். how long I was on my knees searching, crying, searching. ஸோ நான் முட்டி போட்டுட்டு தேடிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு அழுதுட்டு தேடிட்டு இருக்கேன், யாரை, என்னோடய தங்கை இல்லையேன்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கேன். பாய், இட் இஸ் நோ யூஸ், அ வாய்ஸ் செட். ஸோ இப்போ ஏதோ ஒரு குரல் சொல்லுது, தம்பி நீ எவ்வளோ தேடினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைப்பா அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு குரல் கேட்குது. ஐ லுக்ட் அப். இப்போ இந்த பையன் பார்க்குறான், அவங்க யார் அந்த வாய்ஸ்ன்னு பார்க்குறான். த ஸ்பீக்கர் வாஸ் தி ஆர்மி ஆஃபீஸர் ஹூ ஹேட் சூப்பர்வைஸ் த ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அது யாருன்னு பார்த்தா ஆர்மியோட பர்சனாலிட்டி, ஆர்மி ஆஃபீஸர் அவர். ஸோ அவர் தான் வந்து இது மொத்தம் இங்கே நடந்த மொத்தத்தையும் அவர் தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தார், இந்த ஆப்ரேஷன் ஃபுல்லாகவே, ரிலீஃப் ஆப்ரேஷன் ஃபுல்லாகவே. ஸோ அவர் தான் அந்த வாய்ஸ் சொல்கிறார். தெர் இஸ் நோ ஒன் அலைவ் இன் தேர், ஹி செட், ஹூம் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? இங்கே யாருமே உயிரோட இல்லை தம்பி, நீ யார் தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி ஆஃபீஸர் கேட்குறாரு. மை சிஸ்டர் சார், ஐ செட், ஃபைட்டிங் டு கண்ட்ரோல் மை டியர்ஸ். ஆல் ஐ வாண்ட் இஸ் டு கிவ் ஹர் அ ப்ராப்பர் கிரிமேஷன். உடனே அவன் அழுதுகிட்டே சொல்கிறான், சார் என்னோடய தங்கை, நான் அவனோட அந்த கண்ணிலேருந்து தண்ணியை கூட அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னோடய தங்கச்சி இல்லை சார் அப்படின்றான். எனக்கு அட்லீஸ்ட் அவளோட பணம் வேணும், அவளுக்கு தேவையான அந்த கடைசி சடங்கையாவது நான் பண்ணணும் சார், நான் கிரிமேஷனையாவது என்னோடய பாப்பாவுக்கு நான் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறான். கிரிமேஷன் அப்படின்றது டிஸ்போசல் ஆஃப் பாடி, டெட் பர்சன்ஸ் பாடி பை செட்டிங் ஃபயர். அந்த கடைசியாக சடங்கெல்லாம் செஞ்சுட்டு கட்டையெல்லாம் வச்சு அதில் டெட் பாடியை போட்டு எரிப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் கிரிமேஷன். ஸோ அந்த கடைசி சடங்கு அது முறைப்படி நான் எரிக்கணும்னு நினைக்கிறேன் சார் என் தங்கையை. எனக்கு என்னோடய பாப்பா இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, அவளுக்கு கடைசி அந்த செரிமேஷன் நான் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கதறான், அழுகிறான். ஸோ நிறைய இந்த மாதிரி எர்த்குவேக்லாம் நடக்கக்கூடிய இடத்துல அந்த சென்டரில் ஒரு பிக்சர் ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் கூட வந்து கிடைக்கும். சில குழந்தைங்க 4-5 நாள் கழிச்சு, சில குழந்தைங்க ஒரு நாள் கழிச்சு கிடைக்கும், ஒரு சில குழந்தைங்க உயிரோடு கிடைக்கும், உயிர் இல்லாமல் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சர்ஸில் ஏதாவது போது கண்டிப்பாக போய் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனோம் அப்படின்னா பணம்னு அலையிறவங்க அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது பணத்தை விட மனிதர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற உணர்வு வந்து ஏற்படும். I stopped, conscious that I was babbling. ஸோ நான் இப்போ நிறுத்திட்டேன், நான் அழுகிறத வந்து சுத்தமாகவே நிறுத்திட்டேன். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க யாருமே இங்கே இல்லை தம்பின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், கான்ஷியஸ் தட் ஐ வாஸ் பேப்ளிங். ஸோ எனக்கு இப்போ தான் புரியுது, நான் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் உளறிட்டுருக்கேன். பேபிள்னால் மர்மர், நமக்குள்ளேயே நம்ம தானே பேசிக்கிறது, மல்லமாக பேசிக்கிறது தான் மர்மர். ஸோ எனக்குள்ளே நான் சும்மா தேவையில்லாமல் நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ குட் see that he was போன் டயர்டு. என்னால் அவங்கள வந்து பார்க்க, ஆர்மி பர்சனாலிட்டிஸை பார்க்க முடியுது, அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. he looked as if he had not slept for days. ஸோ அவரோட கண்களை பார்த்தா ஒரு பல நாள் தூங்காத மாதிரி இருக்குது, அவர் அவ்வளோ ஒரு டயர்டாக தெரிகிறாரு பார்க்குறதுக்கு. his uniform was covered with dust, his face was grimy. ஸோ அவரோட யூனிஃபார்ம் ஃபுல்லாக ஒரே அழுக்கு, அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக அங்கங்கே காயங்கள் ஏற்பட்டிருக்கு.
ஸோ இவ்வளவும் அவங்க செஞ்சது வந்து அவங்களோட பிள்ளைகளுக்காக, அவங்களோட ஃபேமிலிக்காகவோ கிடையாது. எங்கேயோ யாருன்னே தெரியாத ஒரு ஃபேமிலிக்காக, யாருன்னே தெரியாத சிலருக்காக அவங்க பண்ணியிருக்கிற விஷயங்கள். ஸோ இந்த சமயத்தில் அவங்க நான் ஹர்ட் பண்ண விரும்பலை. பட் த்ரூ ஆல் த டஸ்ட் அண்ட் grime dirty, I saw that his eyes were kind. ஸோ இவ்வளோ அழுக்குலையும், இவ்வளோ டயர்ட்லேயும், இவ்வளோ கஷ்டத்துலேயும், தூக்கம் இல்லாத நிலையிலையும் அவரோட கண்களில் நான் அன்பை பார்த்தேன். அன்போட வெளிப்பாடை தான் அவரோட கண்களை நான் பார்த்தேன். My men has been on their food for days, he said softly, as if talking to himself. ஸோ இப்போ அவருக்கே அவர் சொல்லிக்கிறாரு என்ன அப்படின்னா, என்னோடய ஆட்கள் இங்கே என்ன சொல்லுது, ஆன் தேர் ஃபீட் ஃபார் டேஸ்னால் ரொம்ப நாளாக இவங்க வந்து நின்றுக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க தம்பி, ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் இங்கே எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹி செட் சாஃப்ட்லி, ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாரு. இங்கே நிறைய நாங்கள் தேடிட்டுருக்கோம், எங்கள் ஆளுங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயனை பார்த்து ரொம்ப சாஃப்டான ஒரு வாய்ஸை சொல்கிறாரு. தே ஹவ் டன் ஆல் தே குட் ஹியர். ஸோ அவங்களால எவ்வளோ முயற்சிகள் செய்ய முடியுமோ, எவ்வளோ தோண்டி எடுத்து உயிர்களை காப்பாற்ற முடியுமோ எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்சுருக்காங்க. டுமாரோ அட் டே பிராக் we go to another village just like this, then another. ஸோ நாளைக்கு விடிஞ்ச உடனே நாங்கள் இந்த வில்லேஜை விட்டு இன்னொரு வில்லேஜுக்கு போயிடுவோம். இதே மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வில்லேஜுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். He looked away at the sun setting behind the peaks. ஸோ இப்போ அப்படியே அந்த சூரியன் வந்து பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவில் அப்படியே செட் ஆகிறத பார்க்குறாரு. பீக்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய மலைகள், அதோட உச்சி, அந்த மலையிலேருந்து உள்ளே அப்படியே சன்செட் ஆகிறத கவனிக்கிறாரு. Down in the valley the pyre is burnt, row up row. ஸோ இங்கே பைரிஸ் அப்படின்னா a pile of combustion materials to burn a corpse அப்படின்னா இங்கே டெட் பாடி. ஸோ அந்த கார்ப்ஸை வச்சு கிரிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கீழே கட்டை விறகெல்லாம் அடுக்கி வச்சு அது மேலே அந்த சாணியோட வரட்டி எல்லாம் வச்சு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த செட்டப்போட பேர் தான் பைரிஸ். ஸோ அந்த கீழே இப்போ இவங்க இருக்கிறது அந்த வில்லேஜ்லேருந்து கீழே பார்க்கும்போது அந்த வேலி, அந்த பள்ளத்தாக்கில் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே லைன் கட்டி நிற்கிறாங்கன்ற மாதிரி அப்படியே தொடர்ந்து அப்படியே அங்கங்கே எரிமேடைகளை வந்து தயார்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த டெட் பாடிஸை வந்து எரிக்கிறதுக்காக. த ஆஃபீஸர் மட்டட் சம்திங். மட்டர் அப்படின்னா லோ வாய்ஸில் மல்லமாக பேசுகிறது, இந்த மர்மர் மாதிரி அந்த மட்டர் சம்திங். ஷுக் இஸ் ஹெட் அண்ட் டர்ன்ட் அவே. ஸோ ஏதோ சொல்கிறாரு. ஸோ உடனே தலையாட்டிட்டு கிளம்பிடுறாரு. டெரிபிள் டெஸ்பேர் என்கல்ஃப்டு மீ. ஆனால் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை, என்னோட நம்பிக்கையை சுத்தமாக நான் இழந்துட்டேன். அந்த அதை வந்து என்னால் அந்த இதை வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படின்றாரு. ஐ லே தேர் அமாங் த ரியூன்ஸ் ஆஃப் மை ஹவுஸ் அண்ட் க்ரை. ஸோ நான் ரொம்ப நேரம் என்னோட அந்த வீட்டோட மிச்சங்கள், இடிபாடுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிச்சங்களை பார்த்து நான் அழுதுட்டு இருந்தேன். என்னோட வீடு இருந்த இடத்துலேயே நான் படுத்துட்டு அழுதுட்டு இருந்தேன். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. 10 minutes later the officer was back. ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயமா யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போன அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறாரு. வித் ஹிம் வேர் 3 soldiers armed with spades and crowbars. ஸோ அவருக்கு கூட இன்னும் மூணு சோல்ஜர்ஸ் கூட வராங்க. கையில் என்ன எடுத்துகிட்டு வரோன்னா கெடப்பாறை, செனிக்கை அதெல்லாம் கொண்டு வராங்க. ஸ்பேட்ஸ், கவுபார்ஸ் அப்படின்னா அந்த செனிக்கை, கெடப்பாறை அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் தான் அது. வித்தவுட் அ வேர்ட் த men began removing the debris. ஸோ எதுவுமே சொல்லலை இவங்க, என்னை நோக்கி வந்துட்டுருக்காங்க. ஒன்றுமே சொல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பை குளங்களை வந்து மறுபடியும் அவங்க பிரித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த லேபர்ட் டாகட்லி. ஸோ அவங்க வேலை அவ்வளோ சுறுசுறுப்பாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. when it was completely dark someone brought a few lit petromax lamps. ஸோ இப்போது சூரியன் மறைய ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி. இப்போ இன்னமும் இருட்ட ஆரம்பிக்க சிலர் அந்த பெட்ரோமேக்ஸ் லைட் தான் வந்து கொண்டு வந்தாங்க. பெட்ரோமேக்ஸ் லைட் வந்து மேலே பிக்சரில் காட்டியிருக்கேன். ஸோ அது கொண்டு வராங்க. 2 hours later soldier called out, சார். ஸோ இப்போ இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு ஒரு சோல்ஜர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சோல்ஜர் வந்து கத்துறாரு, சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸ்டூட் இன் தி மிடில் ஆஃப் அ ஸ்மால் ஹாலோ. ஸோ இவர் அந்த ஒரு பெரிய ஒரு துளை பெருசாக ஒரு குழி மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஹாலோ சொல்லுவாங்க. இப்போ இந்த கீழே இருக்கிற பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட அந்த சந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஹாலோ. ஸோ ஒரு பெரிய ஹாலோவோட நடுவில் போய் இவர் இருக்கார். இப்போ இங்கேருந்து கத்துறாரு அவர், சார் 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 அப்படின்னு கத்துறாரு. த வால் ஹேட் கேவ்ட் இன் ஆல் அட் தட் ஸ்பாட். ஸோ அந்த கதவு என்ன இது வாலில் என்ன இருக்குது அப்படின்னா செவர் வந்து அது அப்படியே சாஞ்சிட்ருக்கு. ஐ ரெக்கக்னைஸ்ட் பார்ட் ஆஃப் அ டோர். ஸோ நான் இப்போது ஒரு கதவோட ஒரு
பாகத்தை நான் பார்த்துட்டேன் சார். அங்கே இந்த செவர் சாஞ்சு விழுந்திருக்கிற இடத்துல ஒரு கதவு இருக்குன்னு நான் என் கண்ணுக்கு தெரியுது. பெனிட்டிட்ட ஸ்மால் ஃபுட். இப்போ அந்த டோருக்கு கீழே ஒரு சின்ன குழந்தையோட கால் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அவர். ஃபீவரிஷ்லி த சோல்ஜர்ஸ் பிகேன் டு கிளியர் த ஹாலோ. ஸோ இன்னும் வேகம், ஏற்கனவே அவங்க வேகமாக பண்ணிட்டுருக்காங்க, இன்னும் வேகமாக அந்த இதை அப்படியே அவங்க கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் தே லிஃப்டட் த டோர். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து அந்த டோரை தூக்குறாங்க. ஷீ இஸ் அலைவ். சம்மன் செட், ஓ இந்த குழந்தை உயிரோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்கிறாங்க. இட் வாஸ் அ மிராக்கிள். ஸோ எவ்வளோ ஒரு அதிசயம், மிராக்கிள் அப்படின்ற அதிசயம். ஷீ ஹேட் பீன் பரிட் அண்டர் த டிப்ரஸ் ஃபார் 116 hours. ஓ மை காட். ஸோ அந்த குழந்தை அந்த குப்பைகளுக்கு நடுவில், அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் 116 hours இருந்திருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் இருந்திருக்கு அந்த குழந்தை அதுக்குள்ளேயே. ஷீ ஹேட் சர்வைவ் தி earthquake. ஸோ ஒரு பெரிய பூகம்பத்துலேருந்து அவள் உயிரோடு இருக்கா. தென் கோல்டு நைட்ஸ், அதிகமான குளிர்களை தாங்கிட்டுருக்கா. அந்த வைல்ட் அனிமல்ஸ், எந்த ஒரு காட்டு விலங்குகளும் இந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போகல. ஸோ இத்தனை விஷயங்களே அவள் தாண்டி இன்றைக்கி அவள் உயிரோடு இருக்கா. ragged chair went up and the soldiers wrapped her in a warm blanket and carried her to the tent where a makeshift hospital has been set up. ஸோ இப்போ உடனே பயங்கர சந்தோஷம். அவளை அப்படியே ஒரு பெரிய அவளை தூக்கி அவளை ஒரு துணிக்குள்ளே கட்டி அவளுக்கு உடம்புக்கு சூடு ஏற்றி அந்த டென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மேட் ஷிஃப்ட் டென்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே தூக்கிட்டு ஓடுறாங்க. உடனே பூலி லிவ்ட். ஸோ இவனுக்கு ஒரே சந்தோஷம், என்னோட தங்கச்சி இருக்கா, உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே ஐ வென்ட் டு தேங்க் தி ஆர்மி ஆஃபீஸர் பட் ஹி வாஸ் கான். ஆனால் மறுநாள் இப்போ என்னோட தங்கச்சி எனக்கு உயிரோட இருக்கா, மறுநாள் நான் போயிட்டு அந்த ஆஃபீஸருக்கு தேங்க் பண்ணணும்னு நான் சொல்லி நினச்சிட்டு போனேன். ஆனால் அவர் அங்கே இல்லை, ஹி ஹேட் கான். அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஐ டிட் நாட் ஈவன் நோ ஹிஸ் நேம். அவரோட பேர் கூட எனக்கு தெரியாது. என் பாப்பாவை காப்பாற்றி கொடுத்த அவங்களோட பேர் கூட எனக்கு தெரியாது. ஸோ ஆர்மி பீப்புள்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட். ஸோ உன்னோட வில்லேஜுக்குள்ளே யாராவது ஆர்மி பீப்புள்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட்ஸ் கொடுங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, நிறைய இந்த மாதிரி கதைகள் சொல்லுவாங்க. அவங்க கடந்து வந்த பாதைகள், அவங்க செஞ்ச சேவைகள், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேட்டு பாருங்கள், அவங்கள்ட்ட கதைகள் நல்லாயிருக்கும். மை சிஸ்டர் அண்ட் ஐ வெண்ட் ஆன் டு லிவ் வித் மை அங்கிள். ஸோ இப்போ என் பாப்பா உயிரோட இருக்கா. நானும் என் பாப்பாவும் என் அங்கிளோட வீட்டில் பௌரி வில்லேஜ்க்கு நாங்கள் போயிட்டோம். சூன் ஆஃப்டர் ஐ காட் அ ஜாப் அட் தி தாபா நியர் பானிபட். ஸோ எங்கள் தாபா அப்படின்ற ஒரு சின்ன ஹோட்டல். ஸோ அங்கே எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிது. நான் அங்கே போயிட்டுருக்கேன். பூலி ஸ்டேட் பிளாக். பாப்பா வீட்டிலே இருக்கான். ஷி ஸ்டார்டட் கோயிங் டு ஸ்கூல். ஸோ என்னோடய பாப்பா இப்போ ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டா. இட் வெயிட் ஆன் மீ தட் ஐ நெவர் தேங்க் தட் ஆர்மி ஆஃபீஸர். ஆனால் எனக்கு எப்பவுமே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா அந்த என் பாப்பாவை காப்பாற்றி கொடுத்த அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு நான் தேங்க்யூ சொல்லவே இல்லையே அப்படிங்கிற வருத்தம் என் மனசில் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. ஐ ஹோப் தட் ஒன் டே ஐ வுட் ரன் இன் டு ஹிம் அகெயின். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அவரை நான் கண்டுபிடிச்சி அந்த தேங்க்ஸ் சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எவ்ரி டைம் I saw an army man I would hope it was him. ஸோ ஒவ்வொரு முறையும் என்னை கடந்து ஏதாவது ஒரு ஆர்மி பர்சனாலிட்டிஸ் ஆஃபீஸஸ் போனாங்கன்னா அவராக இருக்குமான்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு பார்ப்பேன், ஓடி போய் பார்ப்பேன். ஃபார் மந்த்ஸ் ஐ வுட் சர்ச் ஃபார் ஹிஸ் ஃபேஸ் இன் எவ்ரி க்ரௌட். ஒவ்வொரு கூட்டத்துலேயும் அவரோட முகம் எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அவரோட முகத்தை நான் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். அண்ட் ஒன் டே ஐ டிட் ஃபைண்ட் ஹிம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அவரை கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன். இட் வாஸ் லேட் ஆன் த வின்டர் நைட். ஸோ நல்ல ஒரு குளிர்காலம். அன்றைக்கி நைட் ஆகிடுச்சு. ட்ரக் ஸ்டாப்ட் அட் தி ஷாப். ஸோ என்னோட அந்த டீ கடைக்கு அந்த தாபாவில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே ஒரு ட்ரக் வந்து நிற்குது. ட்ரக்குன்றது லாரி. ஸோ அங்கே வந்து நிற்குது. மேன் காட் அவுட். இப்போ அந்த ட்ரக்லேருந்து ஒரு ஆள் கீழே இறங்குறாரு. ஹி லுக்ட் ஃபெமிலியர். அவரை பார்க்குறதுக்கு எனக்கு ஏற்கனவே பார்த்த ஒரு முகம் மாதிரியே இருந்தது. ஃபெமிலியர்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச முகம்னு சொல்லிட்டு தான் ஃபெமிலியர். When he stepped into the light, I saw that it was not him, just someone who bore a strong resemblance. ஸோ அவர் கிட்ட வரும்போது இல்லை அவரை தான் இருப்பாரா அப்படின்ற ஆர்வத்தோடு நான் பார்க்குறேன். ஆனால் அவர் லைட்டோட வெளிச்சத்தில் அவர் உள்ளே வரும்போது எனக்கு தெரியுது அது அவர் இல்லை, ஆனால் பார்க்க அவரை மாதிரியே இருக்கார் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். த மேன் வாஸ் டயர்ட். அந்த ஆள் பார்க்க ரொம்ப டயர்டாக இருந்தார். ஹி ஆஸ்க்ட் ஃபார் அ கப் ஆஃப் டீ. என்கிட்ட ஒரு டீ கேட்டார். ஆஸ் ஐ சர்வ்ட் ஹிம், சார் ஐ ஃபெல் திஸ் strange likeness, this sense of joy when the man offered to pay. I did not take the money. ஸோ இவரை நான் பார்த்தோன்னே அவருக்கு டீ கொடுத்தோன்னே எனக்கு அவரோட முகம் எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால அவரோட டீக்கு நான் பணம் வாங்கவே இல்லை. அவருக்கு செய்கிற ஒரு இதாக தான் நான் நினைக்கிறேன். அந்த ஆர்மி பர்சனாலிட்டிஸ்க்கு ஆஃபீஸஸ்க்கு நான் செய்கிற ஒரு தேங்க்யூவை தான் நான் இதை நினைக்கிறேன் அப்படின்னு. த நெக்ஸ்ட் டே இட் ஹேப்பண்ட் அகெயின். ஸோ மறுபடியும் இதே மாதிரி அப்பப்போ நான் யாரையாவது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படிலாம் தோணிக்கிட்டே இருக்கும். எவ்ரிடே ஐ வுட் சி சம்மன் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர், அ டயர்ட் ட்ராவலர் ஹூ ரிமைண்ட் மீ ஆஃப் தட் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி தினம் நான் என்னை கடந்து போகிறவங்க என்னை நான் பார்க்குறவங்க யாராவது இப்படி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரோட ரிசம்பிளன்ஸ், ஒரு சிலரோட முகஜாடைகள் அவரை மாதிரியே இருக்கும். எனக்கு அவரை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது.
It was as if he was everywhere, and every time I served him tea, I felt a surge of sheer joy. ஸோ எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது. யாரை பார்த்தாலும் அவரை பார்க்குற மாதிரியே இருக்குது. எப்போ யாரை பார்த்தாலும் எனக்கு அவரோட முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஒவ்வொரு முறையும் அவரை மாதிரியே இருக்கிற அந்த உருவத்துக்கு நான் டீ கொடுக்கும்போது என் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அடக்க முடியாத ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கிது. A month later, I quit my job at the shop and returned to these mountains. ஸோ இப்போ ஒரு மாதம் அந்த ஜாபால் நான் ஒர்க் பண்ணேன். ஆனால் இப்போது ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். குவிட்னா விட்டுட்டு வந்துடுறது. ஸோ ஜாப் அண்ட் ரிட்டர்ன் டு தி மவுண்டன்ஸ் தான் என்னோடய வில்லேஜ், என்னோட அந்த மலைகள் இருக்கக்கூடிய என்னோடய வில்லேஜ்க்கே நான் வந்தேன். த ஷாப் ஓனர் வாஸ் குவைட் ரிலீவ்டு. இப்போது அந்த கடைக்காரருக்கு நான் இல்லையன்ற வருத்தம்லாம் இல்லை. ஏன்னா நான் தான் பணம் வாங்க மாட்டேங்கிறேனே, யார் வந்தாலும் சிலருக்கு நிறையவே ஃப்ரீயாகவே கொடுக்குறேன்றதுனால அவருக்கு நான் இல்லைன்ற வருத்தம்லாம் அவருக்கு இல்லை. He had no use for a waiter who kept forgotten to present the bill to the customer. ஸோ இந்த மாதிரி டீ கொண்டு போய் கொடுக்குற பையன் வந்து பில் இல்லாமல் வருது அப்படின்றது அந்த ஷாப் ஓனருக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. நவ் ஐ ஆம் ஆன் மை ஓன் அண்ட் ஐ ஆம் அட் பீஸ். ஆனால் இப்போ இந்த கடைக்கு நான் தான் ஓனர். ஸோ நான் யாருக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன். அதில் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்குது, பெரிய ஒரு அமைதி கிடைக்குது. ஹியர் இஸ் எ பஸ் சார். ஸோ இப்போது அவங்க வந்து அந்த பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களே, ஒருவேளை அந்த ஃப்ளவர் வேலைக்கு போகிறவங்களோ இல்லாட்டி அந்த கோயிலுக்கு போகிறவங்களோ. ஸோ அவங்கக்கிட்ட தான் இப்போ இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு நம்மளோட ஹீரோ. இப்போது சொல்கிறாரு, சார் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க பஸ் வந்துடுச்சு சார் அப்படிங்கிறா. சொன்னேன் காசு இருந்தாப்பா பிடிப்பா அப்படின்னும் போது நோ மணி யூ ஆர் டயர்ட். இல்லை சார், இல்லை நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, பார்க்க பரவாயில்ல. ஹால் ஐ ஆஃபர்ட் யூ வாஸ் அ கப் ஆஃப் டீ. நான் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் டீ மட்டும்தான் சார் அப்படிங்கிறான். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு குளிரில் அந்த ஒரு டயர்ட்னஸில் என்னன்னே தெரியாத ஒரு இடத்துல எங்கே ஒரு நமக்கு குளிர் காயறதுக்கு ஒரு நெருப்பும் ஒரு கப் ஆஃப் டீ கொடுக்கும்போது அவன் தான் எல்லாமே நமக்குன்ற மாதிரி தோணும். அந்த இடத்துல நமக்கு ஒரு கப் ஆஃப் டீ அவ்வளோ குளிரில் கிடைக்கும் போது அமிர்தமாக தான் இருக்கும் இல்லையா. மேபி இட் வாஸ் த பெஸ்ட் டீ இன் ஆல் கார்வல்ஸ். ஸோ அண்ணே அவங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக இது மொத்த கார்வல்லையும் இது ஒரு பெஸ்ட்டான டீ தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நாட், ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஐ எம் ஹாப்பி ஐ குட் டூ யூ திஸ் ஸ்மால் சர்வீஸ். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த ஒரு சின்ன சர்வீஸையாவது உங்களுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். விஷ் யூ அ சேஃப் ஜர்னி சார், மே காட் பி வித் யூ. ஸோ நல்லபடியாக போயிட்டு வாங்க, எங்கள் கடவுள் எப்பயுமே உங்களோட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறோம். ஸோ சச் அ நைஸ் லெசன். ஒவ்வொரு டிசாஸ்டர்ஸ்லேயும் கெடுதல்கள்லேயும் நல்ல உள்ளங்கள் இருக்குது அப்படின்றது இந்த லெசன் நமக்கு ரொம்ப அழகாக சொல்கிற ஒரு விஷயம். ஸோ நேசிங்க, லிவ் டு லவ் டு லிவ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நேசிச்சுட்டு வாழுங்க. நீங்களும் நேசிங்க, மற்றவங்களும் நேசிக்க விடுங்க. ஸோ பி ஹாப்பி ஃபார் எவர். ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருங்க, யாருக்கெல்லாம் என்னெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ செஞ்சுட்டே இருங்க. rickety, structure or piece of equipment poorly made and likely to collapse. ஏதாவது ஒரு பொருள் செஞ்சுருப்பாங்க, அது வந்து உடையக்கூடிய தன்மையில் இருக்கும். ரொம்ப புவராக, ரொம்ப அதை எளிமையாக செஞ்சுருப்பாங்க, அது உடையிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுதான் வந்து rickety அப்படிங்கிறாங்க. ட்ரீமர், ஸ்லைட் எர்த் குவாக், ரொம்ப ரொம்ப லைட்டாக ஏற்படக்கூடிய பூமி அதிர்வு, அதுதான் வந்து ட்ரீமர். டிவாஸ்டேஷன், த ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிகேட் ஆர் டெஸ்ட்ராய்டு, பால் அடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இல்லை ரொம்ப இத்து போயிருக்கு, ஏதாவது ஒரு பொருளை சொல்லும்போது ரொம்ப இத்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம், அது டிவாஸ்டேஷன். ஹஃபாசட்லி, இன் அ ரேண்டம் மேனர், இங்கே அங்கங்கே ஒன்று செதறி கிடக்கு, அங்கங்கே ஒன்று உடஞ்சி கிடக்கு. எர்த் குவாக் வந்தால் அங்கங்கே பில்டிங்ஸ் எல்லாம் உடஞ்சி கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை ஹஃபாசட்லி அப்படிங்கிறோம். டீப்ரிஸ், ஸ்கேட்டர்ட் பீஸ் ஆஃப் ரப்பிஷ் ஆர் ரிமைன்ஸ். இப்போ ஒரு பில்டிங் உடைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பீஸ், அந்த செங்கல் சிமெண்ட் அதோடைய பீசஸ் எல்லாம் அங்கங்கே செதறி கிடக்கும் இல்லையா, அது டீப்ரிஸ். ஒயிட் ஷ்ரெட்டட், ரேப் ஆர் ட்ரெஸ் இன் அ ஷ்ரெட் ஃபார் பரியல். பிணங்களை வந்து நம்ம புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளை கலர் துணி போட்டு சுற்றி அதை வந்து தயார் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒயிட் துணியை தான் வந்து ஒயிட் ஷ்ரெட்டட் அப்படின்னு சொல்கிறோம். பைர்ஸ், a heap of burnable material for burning a corpse as part of a funeral ceremony. பிணத்தை எரிக்கிறதுக்காக கட்டைங்களெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் பைர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன்.